ஓம் சாந்தி. தந்தை நினைவினால் என்ன நடக்கின்றது? ஓம் சாந்தி. நாம் தந்தை நினைவின் மூலமாக எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அது அக்கர்மமாக மாறிவிடுகின்றது. தந்தை நினைவு மூலமாக, அதாவது நான் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்தோம் என்றால் நமது பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன. மேலும் நாம் நமது புத்தி யோகத்தின் மூலமாக விகாரங்களை அழித்து விடுகின்றோம். விகாரம் இல்லை என்றால் விகர்மங்கள் இல்லை. ஆகையினால் விகாரத்தின் மீது நாம் வெற்றி அடைந்து விடுகின்றோம். மேலும் அனைவரும் இறைவனை இறக்கும் தருவாயில் நினைக்கின்றார்கள். மேலும் மிகவும் துக்கமான நேரத்தில் இறைவனை நினைக்கின்றார்கள். ஆனால் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நீங்கள் அதே போல இறைவனை சதா காலமும் நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். அவர்கள் நினைக்கின்றார்கள், ஒருவர் இறந்து விட்டால் அவர்கள் காட் ஃபாதரிடம் சென்று விடுகின்றார்கள் என்று. ஆனால் யாரும் தந்தையிடம் இப்பொழுது செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மறுபிறவி எடுக்க வேண்டும். தந்தை இந்த சங்கமுகத்தில் செய்தியை கொடுத்த பின்புதான் அனைவருக்கும் செய்தியை பரப்ப வேண்டும். அதாவது தந்தை நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். வீடுதான் பிராமண ஆத்மாக்களுக்கு லட்சியமாக இருக்கின்றது. மேலும் குறிக்கோளாக சொர்க்கம் இருக்கின்றது. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும். புண்ணிய ஆத்மாவாக மாறினோம் என்றால் சொர்க்கத்தின் ஆஸ்தி நமக்கு கிடைத்து விடுகின்றது. விகர்மங்களின் மீது வெற்றி அடைந்து, விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து, அக்கர்மம் செய்து புண்ணிய செயல் செய்வதற்காக நாம் ஸ்ரீமத் படி அடிக்கு அடி நடந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆலோசனை தந்தையிடம் கேட்க வேண்டும், இது செய்யலாமா வேண்டாமா என்று. அப்படி நாம் அடிக்கடி ஸ்ரீமத் படியும் தந்தையிடமும் ஆலோசனை கேட்டுவிட்டோம் என்றால் நமது கர்மங்கள் அனைத்தும் புண்ணிய கர்மங்களாக மாறிவிடுகின்றன. மேலும் தந்தை நினைவுடன் செய்தோம் என்றால் அது அக்கர்மமாக ஆகிவிடுகின்றது. ஆகையால் நாம் விகர்மங்கள் செய்யாமல் விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து பாவ கர்மங்களின் மீது நினைவினால் வெற்றி அடைந்தோம் என்றால் நாம் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகின்றோம். தந்தையை போல மிகவும் இனிமையானவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் தந்தை நம்மை அவர் போலவே ஆக்குகின்றார். ஆனால் யாருமே இறந்த பிறகு அவரிடம் செல்வதில்லை. அவர் எப்பொழுது அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வருகின்றாரோ அப்பொழுதுதான் அனைவரும் வீட்டிற்கு செல்கின்றனர். மேலும் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவதற்காக நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இப்பொழுது அதற்காக நாம் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு அடியிலுமே கட்டளையை தந்தையிடம் கேட்டு தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும். ஓம் சாந்தி.